அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் குரு பெயர்ச்சி பலன்கள் காணலாம். வருகின்ற பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் ஆங்கில தேதிப்படி 1/6/2026 திங்கட்கிழமை இரவு மணி 1:50 அளவில் குருபகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசிக்கு குருபகவான் பயிற்சி ஆகிறார். அடுத்த ஓராண்டு காலம் அதிசாரமாக ஐப்பசி மாதம் முதல் தை மாதம் வரை சிம்மராசிக்கு சென்றுவிட்டு வக்கரகதியில் மீண்டும் கடகராசியிலே அமர்ந்திருக்க போகிறார். 12 வருடங்களுக்கு பிறகு குருபகவான் கடகராசியில் உச்சம். கடகராசியில் குருபகவான் அமர்ந்து பொதுவாக என்னென்ன செய்ய போகிறார் என்பதை முதலில் காணலாம். அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் காணலாம். கடகராசியில் குருபகவான் அமரும்போது ஆலய பூஜைகளும் ஆன்மீகங்களும் பக்தி வழிபாடுகளும் அதிகரிக்கும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பணக்காரர்களுக்கும் பாமரர்களுக்கும் பணத்தட்டுப்பாடு பிரச்சனை உண்டாகும். வங்கித்துறை நன்கு விருத்தியடையும். சாஸ்திர சம்பிரதாயங்களில் நீதி நியாயம் நெறிமுறைகளை மக்கள் தவறாமல் கடைபிடிப்பாங்க. காலாகாலத்திற்கு நல்ல மழை பொழியும். விவசாயம் செழிக்கும். திருமணம் செய்து வெகு காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். வங்கிகள், பள்ளிக்கூடம், கல்லூரிகளில், தெய்வ சந்நிதிகளிலும் ஆசிரமங்களிலும் இருக்கக்கூடிய குறைகள் இந்த வருஷத்தில் வெளிப்படும். கடகராசியில் குருபகவான் செல்லும்போது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கும். பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகள், திருமணமான பெண்கள் தனிமையில் செல்வதை தவிர்க்க வேண்டும். நகை ஆபரணங்கள் பெண்கள் அணிந்து இரவில் செல்வதை தவிர்க்க வேண்டும். பெண்கள் அந்நியர்களை நம்ப வேண்டாம். குருபகவான் கடகத்தில் செல்லும்போது ஆணாதிக்கம் அதிகரிக்கும். குருபகவான் சர்ப்பங்கள் பிடியில் அடுத்த ஓராண்டு பார்த்திங்கன்னா ராகுகேதுனுடைய பிடியில் செல்வார். ஆண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மது, மங்கை, சூது, அதிர்ஷ்டங்கள் வழியில் பணத்தை அதிகம் இழக்க நேரும். பணத்தை இழந்து தற்கொலை பண்ணக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். ஆண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் பொது பலன்கள். அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை காணலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காணலாம். குரு பயிற்சி வருது அப்படின்னால எல்லோர் மனதிலும் தோன்றுவது, இந்த வருஷனாச்சும் பணப்பிரச்சனை தீருமா, திருமணம் நடக்குமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, கடன் தீருமா, நிலம் சொத்து வாங்க முடியுமா, வீடு கட்ட முடியுமா, வேலை உத்தியோகம் சம்பள உயர்வு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்புகள் எல்லோருக்குமே கூடுதலாகவே இருக்கும். சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா குருபகவான் 5, 8ஆம் வீட்டிற்கு அதிபதியானவர். என்னுடைய அனுபவத்தில் பார்க்கும்போது சிம்மராசிக்கு குரு 8ஆம் இடத்தின் பலனையே கூடுதலாக கொடுக்கிறார். கடகராசியில் குருபகவான் செல்லும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திர புத்தியோ குரு புத்தியோ தற்போது நடக்கிறதென்றால் இந்த வருஷத்தில் நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும். பயணங்களில், உடல் ஆரோக்கியத்தில், எல்லா வழியிலும் சந்திர புத்தி குரு புத்தி நடக்கக்கூடியவர்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும்.
சிம்ம ராசிக்கு 12வது வீட்டிலே குரு பகவான் செல்லும்போது இந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்க்காமல் கூடுதலாகவே பணம் விரயமாகும், கால நேரம் விரயமாகும். எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் தள்ளுன்னு தள்ளி தாமதமாகத்தான் உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். 12வது வீட்டிலே குரு பகவான் செல்லும்போது அவர் பார்க்கக்கூடிய 3 வீடுகளும் விரயத்தை நோக்கிய சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கும். சிம்மராசிக்கு ஏற்கனவே 8வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்து, ஜென்மராசியிலும் 7வது வீட்டிலும் சர்ப்பங்கள் அமர்ந்து கடுமையான மனக்குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. 12வது வீட்டிலே குரு பகவான் செல்லும்போது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பாத யாத்திரை, கிரிவலம் செல்வதற்கு வாய்ப்புண்டு. நீங்கள் வந்து கடந்த வருஷம் மற்றவர்கள் பழனிக்கு பாத யாத்திரை போகிறாங்க, காசி ராமேஸ்வரம் போகிறாங்க, திருவண்ணாமலை கிரிவலம் செல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு வித்தியாசமாக கேவலமாக ஏளனமாக மற்றவர்களை பேசி கொண்டிருந்திருப்பீர்கள். இந்த வருஷம் நீங்களே திருவண்ணாமலை கிரிவலம் போவீங்க, பழனி பாத யாத்திரை செல்வீர்கள், காசி ராமேஸ்வரம் சென்று வருவீர்கள். உங்களை பார்த்து மற்றவர்கள் கேவலமாக ஏளனமாக பேசக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சிம்ம ராசிக்கு 5ஆம் அதிபதி 12வது வீட்டிலே உச்ச நிலையில் சர்ப்பங்கள் பிடியில் செல்லும்போது தந்தை மகனுக்குள் பிரிவு உண்டாகும். அது வந்து படிப்பு சார்ந்தாக இருக்கலாம், உத்தியோகம் சார்ந்தாக இருக்கலாம். வெளிநாடு போய் படிக்கணும், வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த வருஷத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். வெளிநாடு மூலம் அயல்நாடு மூலம் வருமானம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு ஓரளவு நன்றாக இருக்கும். கேதுவோடு குரு பகவான் இணையும் போது வெளிநாடு மூலம் அதிக பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம். அதாவது யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் என்று மீடியாவில் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். சிம்மராசிக்கு 12வது வீட்டிலே குரு பகவான் அமர்ந்து 5ஆம் பார்வையால் சுகஸ்தானமான 4வது வீட்டை பார்வை செய்கிறார். தாயார் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்களுக்கோ உங்கள் மனைவிக்கோ மூட்டு வலி, கால் வலி, உடல் வலி வேதனைகள் உண்டாகும். சிலர் வந்து பார்த்திங்கன்னா படிப்புக்காக வீடு நிலம் சொத்துக்களை விற்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும். தேவையில்லாத பயணங்களை தவிர்க்க வேண்டும். 2 வீலரில் வந்து 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் செல்வதை தவிர்க்க வேண்டும். இரவு நேர பயணங்களில் கவனமாக இருக்கணும். சிம்ம ராசிக்கு 4வது வீட்டை குரு பகவான் பார்வை செய்யும்போது வீடு கட்டலாம், புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புண்டு. நிலம் சொத்துக்களில் கடந்த காலங்களில் பூரிய சொத்துக்களில் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா தீர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குரு பகவானுடைய 7ஆம் பார்வை சம சப்தம பார்வையால் சிம்மராசிக்கு 6வது வீட்டை குரு பகவான் பார்வை செய்கிறார். விரயத்திலே குரு பகவான் உச்சம் பெற்று 6வது வீட்டை பார்வை செய்யும்போது கடந்த காலங்களில் கடன் இருந்தாலும் சரி, இந்த வருஷம் வந்து மார்கழிக்கு பிறகு, அதாவது 2027 ஜனவரிக்கு பிறகு கடனை கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கு முன்னாடி புதிதாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் அவசரப்பட்டு அர்ஜென்ட்டுப்பட்டு வேலையை விடாமல் அதே வேலையை தொடர வேண்டும். அதிர்ஷ்டங்களை நம்பி லாட்ரி சீட்டு, மின்னல் பிடிக்கிறேன், இடியை பிடிக்கிறேன், இப்படி வந்து அதிர்ஷ்டங்களை நம்பி இன்டர்நெட்டில் போய் சூதாடுறது, இப்போல்லாம் வந்து பணத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். ஏன்னா சிம்மராசிக்கு 8ஆம் அதிபதி உச்சநிலையில் இருக்கும்போது உங்களுக்கு ஆசையை தூண்டுவார். பேராசைப்பட்டீங்கன்னா
நிலம் சொத்துக்களை இழக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும். சிம்ம ராசிக்கு 12வது வீட்டிலே குருபகவான் அமர்ந்து 9ஆம் பார்வையால் 8ஆம் இடமான அஷ்டமத்தை பாரு செய்கிறார். அங்கே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். சிம்மராசிக்கு 6, 7ஆம் அதிபதியை குருபகவான் பாரு செய்யும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட் ஆகும். உடனே திருமணம் செய்து கொள்வது நல்லது. 6ஆம் அதிபதியை குருபகவான் பாரி செய்யும்போது உறவினர்களுடன் கொஞ்சம் சங்கடங்கள் உண்டாகும். வண்டி வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மூட்டு வலி, கால் வலி, உடம்பு வலி வேதனை ஏற்படும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக வரும். பழைய கேஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த கேஸ் இந்த காலகட்டத்தில் தீர்வு வரும். 8ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்து குருபகவான் பாரு செய்யும்போது மற்றவர்களுடைய தகுதி தராதரத்தை சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் ஆராய்ந்து பார்க்காதீர்கள். உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு மற்றவர்கள் தகுதி தராதாரத்தை சிம்மராசி என்பர்கள் ஆராய்ஞ்சிங்கன்னா உங்களுக்கு அசிங்க அவமானம் மிஞ்சி இருக்கும். 12வது வீட்டிலே குருபகவான் அமர்ந்து 8வது வீட்டை பார்வை செய்யும்போது எதற்காகவும் மற்றவர்களுக்கு ஜாமீன் கையொப்பம் போடாதீங்க. 2 வீலரில் அதிக தூரம் பயணங்கள் மேற்கொள்ளாதீர்கள். சிம்மராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. 5 கூடையவர் 12வது வீட்டிலே உச்சம் பெறும்போது எதற்கும் உங்கள் மனம் ஆசைப்படும். உங்கள் குடும்ப சூழ்நிலை அறிந்து நீங்கள் செயல்படுவது நல்லது. 5ஆம் அதிபதி 12வது வீட்டிலே உச்ச நிலையில் செல்லும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன் கூடி வரும். வரன் செட் ஆகும். திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு. வரன் செட் ஆச்சுன்னா 2 மாதத்திற்குள் அல்லது 3 மாதத்திற்குள் கூடிய விரைவில் திருமணம் செய்து கொள்வது நல்லது. படிக்கக்கூடியவர்கள் பள்ளி படிப்பாக இருந்தாலும் சரி, கல்லூரி படிப்பாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூடுதல் முயற்சி செய்து கடுமையாக கஷ்டப்பட்டு படித்தால் மட்டுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் முன்னேற முடியும். குருபகவான் கடகராசியிலிருந்து அதிசாரமாக சிம்மராசிக்கு வரும்போது ஜென்ம குரு காலகட்டம். கோச்சாரத்தில் 12ஆம் இடமும் ஜென்மராசியிலும் குருபகவான் வரும்போது, அதாவது அரிச்சந்திரனையை நாடு நகர ராஜ்யத்தை விட்டு காடு காடாக அலைய வைத்தவர் இந்த குரு பகவான். சிம்மராசி என்பர்கள் எதிர்வரக்கூடிய 2 ஆண்டு காலம் உங்கள் தேவை அறிந்து பணத்தை செலவு செய்வது நல்லது. தற்புகழ்ச்சி, தற்பெருமை, அதிகாரங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் துஷ்பிரயோகம் செய்யாமல் இருப்பது நல்லது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்திகள் நடந்துச்சுன்னா சிம்மராசி என்பர்கள் வீடு, நிலம், சொத்துக்கள் வாங்கலாம். தங்க நகை ஆபரணங்கள் எடுக்கலாம். வசதி வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு பெறலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் சந்திர புத்தியோ குரு புத்தியோ நடந்துச்சுன்னா எதிர்பாராத அளவுக்கு பணம் செலவாகும். நிலம், சொத்து விரயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உண்டு. சிம்மராசி என்பர்கள் உங்கள் சுய ஜாதகத்தை உள்ளூரில் உள்ள ஜோதிடரிடம் பார்த்து கொள்வது நல்லது. நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவுகள் இனிமேல் தொடர்ச்சியாக பதிவிடப்படும். ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவுகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.